வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் அவங்க ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் போடுற மாதிரி பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் எல்லாமே MDFல செஞ்சுருக்கோம். இதில் உள்ள மெஷர்மெண்ட்டில் அவங்க கஸ்டமர் கொடுத்தது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு 1.5 இன்ச்சு MDF, அதுக்கு ஆப்போசிட் சைடு 1.5 இன்ச்சு திக்னஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சுலேயும் இந்த சைடில் உங்களுக்கு டோர் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த இது போட்டிருக்கோம். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் இந்த லென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 18.5 இன்ச்சு வரும். இதோட டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 18.5 இன்ச்சு வரும். இந்த பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு ஏர் பைப்பு ஏர் ஹோல்ஸு. இதில் வந்து உங்களுக்கு ஊஃபர் ஃபிட்டிங்கிறது ஒரு காடி வச்சு கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஊஃபர் உள்ளடங்கின மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸிங்க்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா JBL ஃபிக்ஸ் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இது உள்ளார இந்த பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துட்ட வந்து உங்களுக்கு கஸ்டமர் ஒரு சாக்கெட் வந்து அவங்க மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துட்ட அவங்களுக்கு கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டோம். அந்த சாக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காடிக்குள்ளார அப்படி உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டு கொடுத்தாச்சு. இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டோர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும். இது இப்போ உள்ளாரேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளார உள்ள டோரு. அந்த டோருக்கு உள்ளார ஃபுல்லாகவே நம்ம டபுள் சைடு டேப்பு போட்டு ஏர் லீக் ஆகாத மாதிரி பண்ணிட்டோம். இங்கேயும் டபுள் சைடு டேப்பு போட்டு உங்களுக்கு இந்த காடி எடுத்துருக்கோம். டபுள் சைடு டேப்பு உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி பாக்ஸோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. இந்த இடத்துட்ட உங்களுக்கு அவங்க கொடுத்த சாக்கெட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பவர் ஆம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த சைடு 3 ஸ்க்ரூ, இந்த சைடு 3 ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இது மேலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துட்ட வந்து உங்களுக்கு 2 ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இந்த கேப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளார ரப்பரு இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும், ரப்பரில் வச்சுருப்போம். இந்த ரப்பர் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்துட்டு மேலேருந்து உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டு முறுக்கும் போது நல்லா கிரிப்பாகவும் பிடிச்சிக்கும், உங்களுக்கு ஏர் ரிலீஸ் இருக்காது. அதே மாதிரி சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு டேப்பு போட்டு அதை அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணியிருப்போம். 2 சைட்லேயும் டபுள் சைடு டேப்பு போட்டிருப்போம். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பரில் நம்ம போட்டு இதை கரெக்டாக ஏர் லீக் ஆகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு டேப்பு இந்த மாதிரி ரப்பரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பாக்ஸ் குள்ளார வச்சு அனுப்ப போகிறோம். இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் இதை ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல உள்ளது வந்து உங்களுக்கு அடுத்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அனுப்புகிற எக்ஸ்ட்ரா அதை ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏர் சுத்தமாக ரிலீஸ் ஆகாது. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட ஃப்ரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் ஏர் ஹோல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு ரைட் சைடில் ஊஃபரு, பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்பு, அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் பேக் சைட்லேயும் வந்துடும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட விருப்பம், அவங்க இந்த மெஷர்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்டில் பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட்டை நம்மளுக்கு டயக்ராமாக அனுப்பிட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே மாதிரி டைமென்ஷனில் செஞ்சு கொடுத்துருவோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார பவர் ஆம்பு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஃபர் ஃபிக்ஸ் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை இதுக்குள்ளார நம்ம வந்து பவர் ஆம்பு வச்சு ஒரு சப்பு வந்து பவர் டு சப் ரெடி பண்ணோம் அப்படின்னாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்மளாவே சொந்தமாக பாக்ஸ் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி ஊஃபர் ஃபிக்ஸ் பண்ணி பவர் ஆம்பெலாம் ஃபிக்ஸ் பண்ணி வேணாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் இடத்துல அப்படிங்கும்போது நீங்கள் அது வந்து இந்த மாதிரி பாக்ஸுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னலாம் உங்களுக்கு வேணும், எந்தெந்த இடத்துல ஏர் ஹோல்ஸ் இந்த எத்தனை இன்ச்சு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சப்வூஃபர் பாக்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸஸ் வேணாலும் நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். நம்ம பாக்ஸஸ் மட்டும் செஞ்சதில்லை, பாக்ஸு ஆம்பிளிஃபையர் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா
நம்மளோட எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நம்ம சேனலில் அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆம்ப்ளிஃபையர்ஸு, ஸ்பீக்கர்ஸு எதை மாதிரி தேவைப்பட்டாலும் சரி, ஃபுல் பேக்கேஜாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு பாக்ஸ் மட்டும் வேணுனாலும் அதுவும் தனியாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த மாதிரி பாக்ஸஸ், ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்மளோட ஷாப் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆகிடும். ஒரு வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நமக்கு வாய்ஸ் மெசேஜாக கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.